அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். துல்ஹஜ்ஜினுடைய நிறைய அமல்களை நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. துல்ஹஜ் என்பது பரக்கத்தான நாட்கள். ரமலானை நாம் மேன்மைப்படுத்தி சிறப்பித்து வாழக்கூடிய நாம் துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்தையும் அவ்வாறு தான் சிறப்பித்து வாழ வேண்டும். காரணம், அதில்தான் ஹஜ் இருக்கிறது. அந்த நாட்களை அல்லாஹ் சிறந்த நாட்களாக சொல்கிறான். குர்ஆனில் சத்தியமிட்டு அந்த நாட்களை புகழ்ந்து பேசுகிறான். அந்த நாளின் அமல்களை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த நாட்களை உலகத்தின் சிறந்த நாட்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாட்களில் தான் அரஃபா இருக்கிறது. அந்த நாட்களில் வைக்கப்படுகிற நோன்புகளுக்குத்தான் மிக பிரம்மாண்டமான கூலிகள் இருக்கிறது என பலவிதமான விஷயங்கள் பதிவு செய்யப்படுகிற அந்த நாளில், இந்த குறிப்பான இந்த முதல் 9 நாட்களில் யாராவது ஒருவர் ஒரே ஒரு நோன்பை நோற்றாலும் அவருக்கு அல்லாஹ் 10 விஷயங்களை தருகிறான். கடந்த பதிவிலே நான் சொல்லியிருந்தேன், அந்த ஒரு அமல் 10 விஷயங்களை அல்லாஹ் தருவதற்கு அடிப்படையாக இருக்கிற ஒரு அமல் நோன்புதான். ஒரே ஒரு நோன்பை வைத்து பாருங்கள், அல்லாஹ் 10 விஷயங்களை தருவதாக இமாம்கள் கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். ஒன்று, அல்லாஹு தஆலா அல் பரக்கத்து ஃபி உம்ரிஹி, அவருடைய வயதுகளில் வாழ்நாட்களில் அல்லாஹ் பரக்கத்தை செய்து விடுகிறான். அதாவது குறைந்த வயதே வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் எப்ப மரணம் வரும்னே தெரியாத இந்த சூழல்ல ஒரே ஒரு நோன்பை துல்ஹஜ்ஜுடைய 9 நாட்களில் நீங்கள் ஏதேனும் ஒரு நாட்களில் வைத்து விட்டால் அல்லாஹ் வாழ்நாட்களில் பரக்கத்தை செய்கிறான், நீண்ட ஆயுள் கிடைக்கிறது. இரண்டாவது, இமாம்கள் சொல்வார்கள் வஸ்ஸியாதத்து ஃபீ மாலிஹி, அவருடைய செல்வத்தில் அல்லாஹ் அதிகத்தை தருகிறான். நிறைய அல்லாஹு தஆலா செல்வங்களை, பணம் காசுகளை அல்லாஹ் தந்து விடுவான். மூன்றாவது சொன்னார்கள் வல் ஹிஃபுது லிஇயாலிஹி, அவர்களின் குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இதெல்லாம் நமக்கு அத்தியாவசியம் இல்லையா? அதாவது நீண்ட ஆயுள் வாழணும், அதே நேரத்துல செல்வமும் வேணும், குடும்பத்தை பாதுகாக்கணும். இதெல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு நோன்பில் தருகிறான். தொடர்ந்து பேசுவார்கள் வ தக்ஃபீரு லி ஸய்யிஆத்திஹி, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். வ தலஈஃபு லி ஹஸனாத்திஹி, அல்லாஹ் அவரின் நன்மைகளை பன்மடங்காக மாற்றுகிறான். ஒன்னல்ல, பன்மடங்காக அல்லாஹ் மாற்றுகிறான். வ தஸ்ஹீரு லி ஸக்ராத்திஹி, அவருடைய சக்ராத்துல் மௌத், அதாவது கடைசி நேரத்தை, அந்த சக்ராத்தை அல்லாஹ் லேசாக்குகிறான். ஒரே ஒரு நோன்புல எவ்வளவு பாக்கியம் பாருங்க. தொடர்ந்து இமாம்கள் பேசுவார்கள் வத்தியாஉ லி ஸுலுமாத்திஹி, அந்த மறுமையினுடைய அந்த இருள்களை நீக்கி அல்லாஹ் ஒளியை தருவான். மட்டுமல்ல வ தஸ்கீரு லி மீசானிஹி, நம்முடைய நன்மை தீமையை எடை போடக்கூடிய சூழலிலே நம்முடைய நன்மைகளை அல்லாஹு தஆலா கணக்கச் செய்வான். பாவம் எல்லாம் கம்மியாயிரும், நன்மைகளே அல்லாஹ் கணக்கச் செய்வான், நிறைய நன்மைகளை சேர்த்து விடுவான். மட்டுமல்ல மறுமையினுடைய எல்லா சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் நஜாத் என்னும் பாதுகாப்பை, வெற்றியை அல்லாஹ் தருவான். வஸ்ஸூது அலா தரஜாத்திஹி, அந்த மறுமையினுடைய அந்தஸ்துகளில் அல்லாஹ் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவான் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் அப்படிப்பட்ட சிறப்பான அந்த பாக்கியங்களை, 10 பாக்கியங்களை பெறக்கூடிய நோன்பு என்ற அடிப்படையை இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 9 நாட்களில் வைக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஹதீஸ்களில் காண முடிகிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மன் சாமல் அஷர, யார் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில், ஆரம்ப நாட்களில் யார் நோன்பு வைக்கிறார்களோ, 10 நாள் வைக்க முடியாது, ஏன்னா 10வது நாள் ஈதுல் அத்ஹா, நோன்பு வைப்பது ஹராம். அந்த 10வது நாளை தவிர்த்து விட்டு இந்த 10 நாட்களில் மீதமுள்ள நாட்களில் யார் நோன்பு வைக்கிறாரோ ஃபலஹு பிகுல்லி யௌமின் ஸௌமு ஷஹர், ஒவ்வொரு நாளுக்கும் பகரமாக ஒரு மாத காலம் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். ஒரு நாள் நோன்பு வைக்கிறீங்களா, ஒரு மாசம் வச்ச நன்மை. 9 நாள் நோன்பு வைக்கிறீங்களா, 9 மாதம் நோன்பு வைத்த நன்மை என்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தொடர்ந்து சொன்னார்கள் வலஹு பி ஸௌமி யௌமி தர்வியதி ஸனா, ஒரே ஒரு நாள், 8வது நாள், துல்ஹஜ்ஜினுடைய 8வது நாள் ஒரே ஒரு நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு வருட காலம் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹு தஆலா தருவதாக ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நம்மால் பார்க்க முடியும். மட்டுமல்ல, அரஃபாவினுடைய நாள் நோன்பு வைப்பது, 9வது நாள் நோன்பு வைப்பது 2 வருடங்களின் பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக அமைகிறது என்று சொன்னால் துல்ஹஜ்ஜிலே மிக ஆக சிறந்த ஒரு அமல் நோன்பு நோற்பது. அந்த நோன்பை வைத்து பாருங்கள், நாம் சொன்ன அந்த 10 பாக்கியங்களோடு இவ்வளவு நன்மைகளையும் அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் அந்த நோன்புகள் நம்மை மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்த்திவிடும். துல்ஹஜ்ஜை நீங்கள் இபாதத்துகளை கொண்டு ஹயாத்தாக்குங்கள். அல்லாஹு தஆலா வெற்றியை தருவானாக. வாழ்நாள் முழுவதும் அவனிடத்தில் மட்டுமே கேட்கும் சூழலை அமைப்பானாக. பிறர்களிடத்திலே கையேந்துவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா விதத்திலும் வெற்றியாளர்களாக அல்லாஹ் வாழச் செய்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய பொருத்தத்தை கொண்டு பிறர்களை சார்ந்து வாழக்கூடிய சூழலை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து
பிறர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு அல்லாஹ் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் வாழச் செய்வானாக. எல்லா விதத்திலும் அவனுடைய இஸ்ஸத்தை கொண்டு, அவனுடைய குதிரத்தை கொண்டு, அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நம்மையும் குடும்பங்களையும் மக்களையும் பாதுகாத்து புனிதமான ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஜியாரத்தையும் ஆரோக்கியம் உள்ள காலகட்டத்திலேயே மீண்டும் மீண்டும் நசீபாக்கி அவனுடைய பொருத்தத்தை வாழ்வில் நிரப்பமாக தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.